குழப்பம் நடந்திருக்கு. இதுல என்னப்பா குழப்பம் இருக்கு? அதான் ஸ்ருதி. நான் எதுக்கு போய் சொல்லணும்? சொல்லிருந்தா ஆமா சொன்னாங்கன்னு சொல்லிருக்க போறேன். சொல்லல. அண்ணி, சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். அவங்களும் என்கிட்ட சரின்னு சொன்னாங்க. அப்ப இந்த பழகுறல் உங்ககிட்ட நான் சரின்னு சொன்னனா? ஆமா ஸ்ருதி. ஆமா சார், நான் கிளம்பிட்டேன். கம்யூனிகேஷன் தாங்க. அது யார் அவன்? பேரு புதுசா இருக்குது. அவன் என்ன பண்ணா? ரெண்டு பேரும் சரியா பேசிக்காம போறது. அப்படி என்ன சரியா பேசிக்காம இருந்திருக்காங்க? அதான் மீனா தெளிவா சொல்லிட்டு. மீனா வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க என் ரூம்க்கு வந்ததே எனக்கு தெரியாது. டப்பிங் விஷயமா பேசிட்டு இருந்தேன். அவர்கிட்ட தான் நான் சரின்னு சொன்னேன். ஓ, அப்ப இதுதான் அந்த மிஸ்கம்யூனிகேஷனா? அதுல நீங்க மாட்டி இருந்ததை நான் கவனிக்கல. அதுக்கு நான் பதில் சொன்னா அவங்க உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இப்ப என்னடானா ஓர இடத்தெல்லாம் வச்சுட்டு 24 மணி நேரமும் பேச வேண்டியது, இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து சேருது. எதுக்கு மிஸ் பண்ணணும்? டெக்னாலஜி எல்லாரையும் க்ளோஸா. இப்ப பயந்துட்டியா? பயமா? இது இல்ல ஸ்ருதி, ஏன் தப்புதான். நான் போகும்போது இவர்கிட்டயாவது சொல்லிட்டு இப்ப சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? கும்ப உழைச்சு 1 ரூபா சம்பாதிச்சாலும் கோடி ரூபாய் சம்பாதிச்ச இதெல்லாம் சந்தோஷம் தான்மா. இனிமேல் எங்க போனாலும் தெளிவா சொல்லிட்டதே இல்லம்மா. இன்னும் இல்ல மாமா. அவங்க கோவில்ல புளியோதரை கொடுத்தாங்க. இவருக்கும் பிடிக்குமேன்னு. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு தான் இவ்வளவு நேரம் பில்டப் கொடுத்தீங்களா? டேய், எதுல ஒண்ணு இல்ல. மனோஜ், நீயே இப்பதெல்லாம் கேக்குற? வா. இவர் ஏதோ கடனுக்காக தான். இப்ப அவர் மனசுல நான் எங்க இருக்கேன்னு தெரியுதுல்ல அத்தை? அத்தை சொல்லுங்க. மாப்ள, மீனாவை பத்தி ஏதாவது தகவல்? இருங்க, பயப்படாதீங்க. ஒண்ணு இல்ல, மீனா வீட்டுக்கு வந்துட்டா. அவ வந்த சந்தோஷத்துல நான் மறந்துட்டேன். மாப்ள, எங்க போயிருந்தா? கொஞ்ச நேரத்துல இப்படி பயமுறுத்திட்டாளே. ஒரு சொன்னத அவ கேட்கல. வேற ஒண்ணும் இல்ல, அது சின்ன குழப்பம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். விடுங்க. இல்ல மாப்ள, இனிமேதான். சரி, நீங்க சாப்பிட்டு படுத்துங்க. மீனா நாளைக்கு தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்கு கால் பண்ணாங்க? மாட்டனா நீ அவங்கள்ட்டயாவது ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போயிருந்துருக்கணும். அப்ப நாளைக்கு நான் இப்ப உங்க டென்ஷன் எல்லாம் போயிடுச்சா? எனக்கு என்ன டென்ஷனு? அழுக போறேன். அப்படியே உங்க கண்ணெல்லாம் செவந்திருக்கு. இந்த பாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப நான் அழுகிறத பார்த்து அதுல தெரிஞ்சது அந்த பாசம். ஓ, அப்ப அடிக்க வந்தா பாசம். அது கோவம்னு அர்த்தம் இல்ல, அதுவும் பாசம்தான். அந்த பாசத்தை இன்னைக்கு காலையில நீ கோவமா இருந்தில்ல. இந்த வீட்டுக்கு நான் வந்த அன்னைக்கே பாட்டியும் மாமாவும் என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப கீழ உடனே. ஆனா எனக்கு தானே நீ பயத்தை காட்டின. ரோடா தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அங்க எதுக்கு போனீங்க? ஆமா, உன் தம்பி போய் உட்காந்துட்டு இருந்தான். சத்யாவா? அவன் எதுக்கு அங்க போயிட்டான்? இல்லைன்னா நான் உன்னை ஏதோ கொலை பண்ணிட்டேனா, அதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ண சொன்ன சான்ஸ் யூஸ் பண்ணி அவன் என்ன கோத்து விடலான்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா நான் அதை வீட்டுல யார்ட்டையும் சொல்லுகிறேன். அவன் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ? இரு அந்த பூ எடு. சரிங்க, என்ன தேடி அலைஞ்சு ரொம்ப பசி. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ வேலையை ஆரம்பிச்சா அப்படியே பசியை மறந்துடுவ. அம்மா, அக்கா போன் பண்ணலாமா? இல்லடி, நேத்து மாப்பிள்ள ஆயிடுச்சு. ஏய், அப்படி எங்கடி பூ கட்ட போன? இருந்தா அதுக்குதாமா போனேன். மாலை கட்டுறதுக்கு ஆள் கம்மி. பூ கட்ட போய் லேட்டா வந்திருக்கேன்ல. அது அப்போ. இப்போ உனக்கு சும்மா சொல்லாதக்கா. மதியானத்துல இருந்தே மாமா உனக்கு கால் பண்ணிருக்கா. திரும்ப அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நான் தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். வாய வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பேன். நீ பாத்தியா? அப்புறம் எதுக்கு தான் சிரிச்சுட்டே இருப்பாரு. அம்மா தான் பிரச்சனையே ஆரம்பிப்பாங்க. ஏய், சிரிச்சு பேசுவேன். அதுக்கு என்ன இப்போ? அப்போ இன்னைக்கு சிரிச்சு பேசிட்டே தெரிஞ்சு நீ என்னமா பண்ண போற? அதே எங்களுக்குள்ள. அத விடுமா. பாத்தியம்மா? ஆனா மீனா, இன்னொரு தடவை மாப்பிள்ள கிட்ட சொல்லாம கொள்ளாம. வாக்கா, எப்போ வந்த? திட்டாம இவனை என்னமா செய்ய சொல்ற? எதுக்குடா மாமா மேல போலீஸ் ஸ்டேஷன்? மாமா மேல ஏன்டா கம்ப்ளைண்ட் கொடுத்த? அந்த ஆள் தானே எப்ப பார்த்தாலும் அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்க. பாவம் அந்த மனுஷன். இவ காணோன்னு பதட்டத்துல இருந்தாரு.
ஏன் அதெல்லாம் பண்ண போறேன்? அக்காவை கண்டுபிடிக்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். டைம் ஆயிடுச்சுன்னு ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷன் தான் போனேன். ஆனா அவரு என்ன ஏதோ பண்ணிட்டாருன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. என்கிட்ட மா, அக்காவை காணும்னு பயத்துல இருந்தேன். அப்ப சிட்டி தான். இங்க பாரு சத்யா, நீ என்னைக்கு அந்த சிட்டி கூட சேர்ந்து சுத்துறதை நிறுத்துறியோ போது உன்னையே எதுலயாவது மாட்டி விட்டுறவா பாத்து இருந்துக்கோ. நான் வரேம்மா. ஏய் இப்ப சேராம இருக்கிறதா உனக்கும் நல்லது, சிட்டிக்கும் நல்லது. சொல்லி வை. போயிட்டு வரேன் சீதா. நான் வரேன். அப்ப அந்த முத்துப்புக்கு அவனை ஏதாவது செய்யணும்னு பாக்குற, மாட்ட மாட்டேன்றானே. அங்க பாருங்க சத்யா வரான். சொல்லிட்டு போறது இல்லையா? நாங்கெல்லாம் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம். சரி விட, அதான் வந்துட்டாங்க ஆளு. அவன் ஏதாவது பண்ணிருப்பானு தானே நினைச்சோம். இருந்தாலும் நம்ம அவசரப்பட்டுருக்க கூடாது. ஒன்றும் போலியே, வேலையா தானே போயிருக்கு. அதுக்குள்ள என்னமோ நினைச்சு நான் இந்த தடவை நம்ம தப்பு தான். அதுவும் இல்லாம இனிமே இதெல்லாம் வேணாச்சதா இப்போ வரைக்கும் அவர் வீட்டில் சொல்லவே இல்லை. என் பக்கம் வர்றதும் இல்லை, என்னை பத்தி இல்லாத வேலைன்னு தோணுது. டேய், ஆனா இனிமே அதெல்லாம் வேணாம். ஓ, அத்தை உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசினா என்ன செய்வீங்க? காட்டி அப்படியே பெருசா சூடு போட்டுருவா எக்ஸ் மாதிரி. ஐயோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சில ஜிகே கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தனியார் துறை பங்களிப்புடன் துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கான கொள்கையை அங்கீகரித்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கோவா. தனியார் துறை பங்களிப்புடன் துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கான கொள்கையை அங்கீகரித்துள்ள மாநிலம் எது? சரியான பதில் தமிழ்நாடு. அடுத்த கேள்வி, சேஷா நடவடிக்கையின் நோக்கம் என்ன? ஆப்ஷன்ஸ்: சட்டவிரோத மர வியாபாரத்தை தடுத்தல், அழிந்து வரும் உயிரினங்களின் சட்டவிரோத வர்த்தகத்தை கட்டுப்படுத்துதல், சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தை தடுத்தல், சட்டவிரோத தங்க வர்த்தகத்தை தடுத்தல். சரியான பதில் சட்டவிரோத மர வியாபாரத்தை தடுத்தல். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் தமிழ் மொழியை முதன்மை மொழியாக பேசுகிறார்கள்? ஆப்ஷன்ஸ்: 88.37%, 83.78%, 78.88%, 73.87%. சரியான பதில் 88.37%. அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றில் யுனெஸ்கோ அமைப்பின் மதிப்புமிக்க படைப்பாற்றல் நகரங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நகரங்கள் எவை? ஆப்ஷன்ஸ்: இந்தூர் மற்றும் ஜெய்ப்பூர், வாரணாசி மற்றும் ஆக்ரா, கோழிக்கோடு மற்றும் குவாலியர், ஹைதராபாத் மற்றும் ஆக்ரா. சரியான பதில் கோழிக்கோடு மற்றும் குவாலியர்.